ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். திருப்பாவையுள் நூத்தந்தாதிங்கிற தலைப்புல இன்றைக்கு 5வது பாசுரமான மாயனை, அந்த பாசுரத்தை முதல்ல அனுசந்தானம் பண்ணுவோம். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாய் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். வாழ்க்கையில சௌக்கியமா இருக்கணும்னா திரிகரண சுத்தி அவசியம். திரிகரண சுத்தி அதாவது மனசு, வாக்கு, காயம், இந்த மூன்றும் ஒன்றா இருக்கணும். இந்த மூன்றையும் தான் நம்ம ஆண்டாள் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்லிட்டார். வாயால பகவானுடைய திருநாமங்களை பாடணும், மனசுனால அவனையே நம்ம சிந்திக்கணும், அவனுக்கே நாம் கைங்கரியம் பண்ணணும். இப்படி சிந்தை, சொல், செயல் எல்லாம் ஒன்றுபட்டால் வாழ்க்கை சௌக்கியமாக இருக்குங்கிற அறிவுரையை இந்த 5ஆம் பாசுரத்தில் வச்சிருக்கா ஆண்டாள். மாயனைன்னு தொடங்கி செப்புன்னு முடியும் அருமையான பாசுரம் இந்த பாசுரம். மாயனை செப்பு அப்படிங்கிறது தான் சாரம். 5 விஷயங்களால மாயன், வடமதுரை மைந்தன், யமுனை துறைவன், ஆயர் குலத்து அணிவிளக்கு, தாமோதரன்னு கண்ணன் எம்பெருமான கொண்டாடுறா நம்ம ஆண்டாள். இந்த 5 திருநாமங்களும் நம் ராமானுஜருக்கும் பொருந்தும். அதையும் நாம் பார்க்கலாம். பகவான மெய்யன், உண்மையானவன், சத்தியசந்தன் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனால் அவன் எப்படி சொல்கிற ஆண்டாள்? மாயன் அப்படிங்கிறா. மாயன் அப்படின்னா ஆச்சரியமான சேஷ்டிதங்களை பண்ணி லோகத்தை அனுகிரகிப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு சின்ன அவனுடைய ஆச்சரியமான சேஷ்டிதத்தை பார்ப்போம். மாய லீலையை பண்ணி பாண்டவர்களை துர்வாச முனிவர்கிட்டேந்து காப்பாத்தினான். திரௌபதி கிட்ட இருந்த அட்சய பாத்திரத்தில் ஒட்டின்றிருந்த ஒரு சிறிய அகத்திக்கீரிய தன்னோட வாயில போட்டுண்டு துர்வாசர் அவரோட வந்த 10,000 ரிஷிகளினுடைய பசியை போக்கி அவர்கள் வயறு நிறையும்படி பண்ணின மாயன். அது மட்டும் இல்லை, அகத்திக்கீரை மோட்சம் வேணும்னு கேட்டது. ஒரு ஆச்சாரியன் மூலமாக தான் மோட்சம் அடைய முடியும்னு அந்த அகத்திக்கீரைக்கு சொன்னான். உடனே அந்த அகத்திக்கீரை ஒரு செடியா சுவாமி தேசிகருடைய திருமாளிகையில் போய் முளைச்சுடுத்து. ஒரு நாள் அது வாடி போன உடனே சுவாமி தேசிகன் அந்த செடிக்காக சரணாகதி பண்ணி அதுக்கு மோட்சத்தை பெற்று கொடுத்துட்டார். இந்த ஒரு லீலையில எத்தனை மாயத்தனம் பண்ணியிருக்கான் பாருங்க. பாண்டவர்களையும் காப்பாத்தினான், அகத்திக்கீரைக்கும் அனுகிரகம் பண்ணினான், ஒரு ஆச்சாரியனுடைய பெருமையையும் லோகத்துக்கு காண்பிச்சுட்டான். அப்படின்னா இவன் மாயன் தானே. இவனை மாதிரியே பகவத் ராமானுஜரும் பெரிய மாயன் அப்படின்னு சொல்றார்கள். ஏன்னா நம்மளை திருத்தி பண்ணிக்கொள்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஈஸியாக திருந்த மாட்டோம். நம்மளையே அவர் திருத்திடுறார் அப்படின்னா அப்போ பகவத் ராமானுஜர் மாயன் தானே. ராமானுஜர் எப்படி ஒரு மல்லனை திருத்தினார்ங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பிள்ளை உறங்காவில்லி தாசர்ங்கிற ஒரு மல்லர், அவர் பொண்டாட்டி தாசன். அவளோட கண்கள் ரொம்ப அழகா இருக்கும். அந்த கண் அழகிலேயே மயங்கி கிடந்தான் இந்த மல்லன். அவளை நடந்து அவள் போற போது அவளுக்கு கொடை பிடிச்சுட்டே போவான். அவளோட கண் அழகு குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த மல்லனை தனுர்தாசன் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவா. மல்லர்களுக்கு இவன் தலைவன். நல்ல ஆஜானுபாகமான
நல்ல பாகுவான் திடமான உடம்பு இவனுக்கு, 6 அடி உசரம். ராஜாக்கு, அந்த ஊர் ராஜாக்கு பர்சனல் செக்யூரிட்டி கார்டு இவன். ராஜா எங்க போனாலும் அவர் கூடவே இவனும் நிற்பான். இவனோட மனைவிக்கு பொன்னாச்சியார் அப்படின்னு பேரு. அரசாங்க வேலையை தவிர மற்ற இடங்களுக்கு எங்க போனாலும் மனைவியையும் கூடவே அழைச்சிட்டு போவான். இவன் எங்க இருக்கான் அப்படின்னா உறையூர்ல இருக்கான். அந்த உறையூருக்கு ஸ்ரீரங்கம் வழியாத்தான் டெய்லி அவன் போகணும். ஸ்ரீரங்கம் கோவில்ல ஒரு நாளைக்கு ரங்கனுக்கு உற்சவம் நடக்கிறது. ராமானுஜர் சிஷ்யர்களோட அங்க உட்காண்டிருக்கார். அந்த சமயம் இந்த தனுர்தாசர் தன்னோட பெண்டாட்டிக்கு கொடைய பிடிச்சுண்டு ஒரு துண்டை அவளுடைய காலடியில போட்டுண்டு போறார். அதாவது நடபாவாடை விரிச்சுண்டு அவளுக்கு சுசூஷ பண்ணிண்டே போறார். ஏன்னா கீழே அந்த மணல் சுடும் இல்லையா, அதனால பாதம் கொப்பளிச்சு போயிடும், கண் அழகு போயிடுமா. ராமானுஜ சிஷ்யெல்லாம் இதை பார்த்துட்டு குச்சு குச்சுன்னு இப்படி ஒரு பெண்டாட்டி தாசனா இருக்காரே அப்படின்னு கேலியா தங்களுக்குள்ள பேசிக்கிறா. வெளியில போய் சொல்லலை, சொன்னா அந்த மல்லர் தலைவன் இல்லையா, இவாளை அடிச்சுட்டு போயிடுவார். ராமானுஜரும் இந்த காட்சியை பார்க்கிறார். தனுர்தாசரை கூப்பிட்டுண்டு வா அப்படின்னு சொன்னார். அவன் வந்தான். அவனை பார்த்த உடனே ராமானுஜர் கேட்கிறார், யாருடா நீ அப்படின்னு கேட்டார். நான் ராஜாவுடைய மெய்காப்பாளன், செக்யூரிட்டி கார்டு அப்படின்னா. அது ரைட்டு, என்னது இது கையில கொடை அவளுக்கு பிடிச்சிட்டு போறியே, ஏன் அப்படின்னு கேட்டார். சாமி, அவளோட கண்கள் ரொம்ப அழகா இருக்கும், வெயில் பட்டுதுன்னா அது சுருங்கி கருத்து போயிடும், அதனால தான் அவளுக்கு நான் கொடை பிடிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொன்னான். அவ்வளவு அழகாடா அவளுடைய கண்கள் அப்படின்னு கேட்டார். ஆமா சாமி, நீங்க வேணா வந்து பாருங்கோ அப்படின்னா. எவ்வளவு தைரியம் பாருங்கோ. சிஷ்யெல்லாம் அவன் அப்படி சொன்ன உடனே நடுங்கிறான். ராமானுஜர் கோபிச்சுக்கல, சிரிச்சார். டேய் பயலே, நான் இதை விட அழகான ஒரு ஆண்மகனினுடைய கண்ணை காண்பிக்கட்டுமாடா அப்படின்னு கேட்டார். தனுர்தாசர் அதை கேட்டுட்டு ஏளனமா சிரிச்சார். சிரிச்சுட்டு சொல்றார், பெண்களுக்கே என் பொண்டாட்டி மாதிரி கண்ணழகு இல்லைன்னு நான் சொல்றேன், நீங்க ஒரு ஆண்மகனுடைய கண் அழக காமிக்கிறேன்னு சொல்றீங்களே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அந்த தனுர்தாசன் சொன்னான். நான் காட்டுறேன்டா, வாடா என்னோட அப்படின்னார். அவருக்கு சவால் விட்டான். என்ன சவால் விட்டான் அப்படின்னா, அப்படி ரொம்ப அழகா இருந்தா அந்த ஆண் மகனுக்கு நான் அடிமை அப்படின்னு சவால் விட்டுட்டான். வாடா பயலே அப்படின்னு அழைச்சிட்டு போறார் ராமானுஜர். பெரிய பெருமாள் ரங்கநாதர் முன்னாடி கொண்டு போய் நிக்க வச்சுட்டார். பாருடா அப்படின்னார். ரங்கன் கிட்ட ராமானுஜர் பேசுறார். என்ன பேசுறார்? திருப்பானாழ்வாருக்கு காட்டின கண்களை இந்த மல்லனுக்கும் காட்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டார். ராமானுஜர் சொன்ன அடுத்த க்ஷணம் கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்களை லேசா திறந்து காண்பிச்சார் ரங்கநாதர். பச்சைக்கண் வாங்காம பார்த்துட்டே இருந்தான். கண்கள்லேருந்து தார தாரையா கண்ணீர் வழியிறது. அப்படியே மேனி சிலிர்க்கிறது, மயிர்கால்கள்லாம் குத்திட்டு நிற்கிறது. கையை கூப்பிண்டுட்டான். ராமானுஜர் பார்த்தார். இவனுக்கு எப்போ தோன்றதோ அப்போ வெளியில வரட்டும்னு அவர் கிளம்பி போயிட்டார். இந்த கண் அழகுலேருந்து சீக்கிரத்தில் அவனால மீண்டு வர முடியாதுன்னு ராமானுஜருக்கு நன்னா தெரியும். மத்தியானம் பொழுதுல தான் விட்டார். ராத்திரி ஆயிடுத்து. எல்லாரும் பெருமாளை சேவிச்சுட்டு இவனையும் பார்த்துட்டே போவா. அந்த காலத்தில் அவ்வளவு கூட்டம் இல்லை போல இருக்கு. இவருக்கு இதெல்லாம், தனுர்தாசருக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ரங்கனுடைய கண்களையே பார்த்துட்டு இருக்க. கைங்கரியப்பரர்கள் கதவை பூட்டுறதுக்காக வரா. ராத்திரி ஆயிடுத்துன்னு, அத்தனை நாழி ஆயிடுத்து. பக்கத்தில் ராமானுஜர் வேற இல்லை.
தனுர்தாசர் வெளியில வந்துட்டார். வந்த உடனே அந்த கருவறையை தாண்டி வெளியில வந்த உடனே கேட்டார், என்னடா நாழி அப்படின்னு கேட்டார். நாழின்னா என்ன, டைம்னு அர்த்தம். அந்த இடத்துக்கு தான் அவர் கேட்ட, அந்த இடத்துக்கு தான், எந்த இடத்துல நின்றுட்டு கேட்டாரோ அந்த இடத்துக்கு தான் நாழி கேட்டான் வாசல் அப்படின்னு இன்னிக்கும் எல்லாரும் சொல்லுவா. நாழி கேட்டான் வாசல் வழியாக தான் போகணும் அப்படின்பா. ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஒவ்வொரு கல்லும் கதை சொல்லும்னு சொல்வார்கள் நம் பூர்வர்கள். நேர அங்கேந்து வந்தான், ராமானுஜர் காலில் விழுந்துட்டான். சொல்றான், அரங்கனுக்கு நான் அடிமை, உமக்கும் நான் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு கதறான் இந்த மல்லன். இந்த தனுர்தாசரை தன்னுடைய சிஷ்யராய் ஏத்துண்டுட்டார் ராமானுஜர். இத்தனைக்கும் இவன் பிராமணன் இல்லை, தலித்துங்கிறோமே, அந்த கீழ்த்தட்டு ஜாதி. இதனாலேயே நம்மளுடைய ராமானுஜரை மதத்தில் புரட்சி செய்த மகான் அப்படின்னு சொல்றோம். அழகா இந்த தனுர்தாசன் ராஜா கிட்டையும் வேலைக்கு போறான், நம்ம ராமானுஜருக்கும் கைங்கரியம் பண்றான். ராஜா கிட்ட சம்பாதிச்ச பணத்தை ராமானுஜருடைய காலடியில கொண்டு வந்து வச்சு மடத்து கைங்கரியத்துக்கு வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொன்னான். நான் உங்களுடைய சிஷ்யன், என்னை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு விட்டான். அந்த பணத்திலேருந்து ராமானுஜர் கொஞ்சம் கைங்கரியத்துக்கு எடுத்துட்டு மிச்சத்தை தனுர்தாசர்கிட்டயே கொடுத்துட்டார். ரங்கராஜனுடைய கண் அழகுல மயங்கின தனுர்தாசரை நம்பெருமாளுடைய செக்யூரிட்டி கார்டா, ராஜாக்கு மட்டும் செக்யூரிட்டி கார்டு இல்லை, நம்பெருமாளுக்கே செக்யூரிட்டி கார்டா மெய்காப்பாளனா போட்டுட்டார் ராமானுஜர். அப்பேற்பட்ட ஒரு கைங்கரியத்தை கொடுத்துட்டார். பீதியில நம்பெருமாள் உற்சவத்தின் போது வருவர். அப்படி வரப்போது ஒரு குத்து வாழை இவன் இடுப்புல சொருகின்னு இருப்பான். மெய்காப்பாளனா முன்னாடி நடப்பான். பெருமாளுக்கு பீதியில ஏதாவது சங்கடமான நிலை வந்துடுத்து அப்படின்னா தன்னையே வாளால குத்திக்கணும்னு நினைப்பானாம். இதனாலேயே எல்லா கைங்கரிய பராலும் பத்திரமா பெருமாளை ஏழை பண்ணிட்டு போவாளாம். இவர் தூங்கவே மாட்டார். அதனாலேயே இவரை பிள்ளை உறங்காவில்லி தாசர் அப்படின்னே சொல்வார். ஹிருதயம் முழுக்க ரங்கன்தான் நிறைஞ்சு இருக்கார். ஒரு காலத்துல இவருடைய ஹிருதயத்துல இவருடைய தர்மபத்தினி பொன்னாச்சியார் நிறைஞ்சிருந்தா, எப்பேற்பட்ட கைங்கரியத்தை எங்க ராமானுஜர் எனக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்லி 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 கதறுவாய்வோம். எப்படி இருந்த தனுர்தாசரை எப்படி மாத்திட்டார் பாருங்கோ நம்ம ராமானுஜர். திருத்தி பணி கொண்டார். அதனால அவர் மாயன்தானே. அடுத்த பதம் மண்ணு வடமதுரை மைந்தன் அப்படிங்கிற பதம். வடமதுரை போன்ற திவ்ய தேசத்துல எழுந்தருளி இருப்பார் நம் ராமானுஜர். அல்லது அவர் எங்க எழுந்தருளி இருக்காரோ அதுவே ஒரு திவ்ய தேசம் ஆயிடும் அப்படின்னு அமுதனார் ஒரு ராமானுஜ நூற்றந்தாதி பாசுரத்துல சொல்றார். அருமையான பாசுரம் இந்த பாசுரம். இருப்பிடம் வைகுண்டம் பேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லோர் அவை தன்னொடும் வந்து இருப்பிடம் மாயன் ராமானுஜன் மனத்து அப்படிங்கிறார். எந்த எம்பெருமான் திருவேங்கடத்திலேயும் திருமாலிருஞ்சோலையிலையும் வைகுண்டத்திலையும் இருக்காரோ அவர் எங்கள் ராமானுஜர் திருவுள்ளத்தில் இருக்கார். அதனால எங்கள் ராமானுஜர் இருக்கக்கூடிய இடமே ஒரு திவ்ய தேசம் ஆயிடுத்து அப்படிங்கிறார் அமுதனார் இந்த பாட்டுல. நம் ராமானுஜர் மைந்தன். மைந்தன் அப்படின்னா மிடுக்கானவர்னு அர்த்தம். அவர் நடந்து போனா மிடுக்கா அத்தனை அழகா இருக்கும், கண்கொள்ளா காட்சியா இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாம் அவரை. இன்னைக்கு கூட போட்டோல நம்ம பார்க்குறோமே, எங்கெங்க சிலாரூபத்தில் அவரை பார்க்குறோமே, அவ்வளவு மிடுக்கா இருப்பார். பிறவிங்கிற சங்கிலிய மிடுக்கோடு அறுப்பவர். அதனால அவர் மைந்தன். அடுத்த பதம் தூய பெருநீர் யமுனை துறைவன். நம் ராமானுஜர் தூய தீர்த்தம். அவருடைய திருவடியை பிடிச்சுண்டுட்டா நம்முடைய பாபங்கள்லாம் அகலும். யமுனை துறைவன்னு சுவாமி ஆளவந்தாருடைய திருநாமம். இந்த சுவாமி ஆளவந்தார
ஆளவந்தாரத்தான் நம்ம ராமானுஜருக்கு ஆச்சாரியன். இந்த நம்ம ராமானுஜருக்கு யார் ஆச்சாரியன்னா ஆளவந்தார் தான். அவருக்கு தான் யமுனை துறைவன் அப்படின்னு பேர். அடுத்ததா நம் ராமானுஜர் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கு. ஆயர் குலம் அப்படின்னா ஆச்சாரிய குலம்னு அர்த்தம். ஆச்சாரிய குலத்தில் உதித்தவர் நம் ராமானுஜர். அந்த குலத்தின் அணி விளக்கு அவர். தீபம் போல பிரகாசிச்சு நம்முடைய அறியாமைங்கிற இருட்டை போக்கி ஞானம்ங்கிற தீபத்தை ஏற்றி வைப்பவர். கடைசி பதமான தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். அஷ்டாட்சர மந்திரத்தை என்றைக்குமே நம்ம தாய் அப்படின்னு சொல்லி தான் உருவகப்படுத்துவார்கள். தாய்ங்கிற அஷ்டாட்சர மந்திரத்தை சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணி தானும் அதை தியானம் பண்ணுவார் நம் ராமானுஜர். இப்பேற்பட்ட பெருமை மிக்க நம் ராமானுஜரை நாம் என்ன பண்ணணும்? திரிகரணத்தினாலேயும் வணங்கினால் நம் வாழ்க்கை சௌக்கியமாக இருக்குங்கிற சாரமான விஷயத்தை சொல்லக்கூடிய பாசுரம் இந்த 5ஆம் பாசுரம்னு சொல்லி 100 பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி அமைவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர் அவை தம்மொடும் வந்து இருப்பிடம் மாயனி ராமானுசன் மனத்து இன்றவன் வந்து இருப்பிடம் எந்த நிதயத்துள்ளே தனக்கின்புறவே.